ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல் சங்கீதா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் விலாக் தான். வாங்க என்ன பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் சின்ன பையன் சிக்கன் 65 வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டான். சரி நம்மளே வீட்டில் போட்டுடலாம் அப்படின்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சில்லி சிக்கன் போடலாம் அப்படின்ட்டு. சரி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, இது கார்ன்ஃப்ளவர் கடையில் விற்கிது. இதுலேயே உப்பு காரம் எல்லாம் அவங்களே மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க. அது ஒன்று மட்டும் போட்டால் போதும். அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். அப்புறம் உடனே எடுத்து எண்ணெயில் போட்டுட்டோம்னா சிக்கன் 65 ரெடி ஆகிடும். ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். உப்பு காரம் எல்லாம் அதுலேயே போட்டிருக்குறாங்க. அது ஊற வச்ச உடனே சாப்பாடு பக்கத்தில் வச்சுருந்தேன். சாதம் ரெடி ஆகி போச்சு, விசில் வந்துருச்சு. அடுத்தது சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்காக கடாயில் அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டு நல்லா பொரிய வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனு. நல்லா பொரித்து எடுத்துகிட்டு பொரிக்கிறப்பவே எங்கள் சின்ன பையன் ஒரே வாசனமாக இருக்குதுமான்ட்டு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான், சிக்கன் பொரித்து எடுத்துட்டோம்னா சாதமும் ரெடி. காலையில் வச்ச வேர்க்கடலை சட்னியாக இருந்தது, அதுவே அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றலாம். இன்றைக்கி நைட்டு டின்னர் இதுதான். எங்கள் வீட்டில் சில்லி சிக்கனும் சாப்பாடும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் பால் காய வச்சேன். திரும்புறதுக்குள்ளே பால் பொங்கிடுச்சு. சரி அதையும் எல்லாம் துடைச்சி எடுத்துட்டு இன்றைக்கி அவனுக்கு டிஃபனுக்கு லஞ்சுக்கு கேரட் ரைஸ் பண்ணலான்ட்டு ஸ்வீட் கார்ன் ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். கேரட் ரைஸுக்கு என்னென்ன தேவை, கேரட்டும் வெங்காயமும் கட் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டு அப்புறம் நல்லா வெங்காயம் போட்டு வணக்க வேண்டியது தான். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும் அப்படின்வாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் வெங்காயம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா கேரட் சேர்த்து கொஞ்சம் நல்லா அதை வணக்கணும். அந்த ஆனியனும் கேரட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ரெண்டும் வணக்கிட்டு சாதம் ஆற வச்சுருந்தேன். ஆறின பின்னாடி எடுத்து அந்த சாதத்தையே கேரட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா கறி மசாலாலாம் போட்டு கொஞ்சம் அந்த வாசனையாக இருக்கும். அதனால அவன் சாப்பிட்டுக்குவான்ட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் கறி மசாலாவும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கரெக்டாக இருக்கிறதான்னு பார்த்து நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியது தான். கேரட் ரைஸ் ரெடி. அவனுக்கு லஞ்சுக்கும் இதே தான் கொடுத்தேன். காலையில் சாப்பிட வைக்கவும் இதே தான் கொடுத்தேன். லஞ்சுக்கு கேரட் ரைஸும் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்னும் போட்டு கொடுத்துட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.